ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். ஆஸ் யூஸ்வலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியலங்க, கண்ணு பயங்கர வலிங்க. என்னால் கண் வலியை தாங்க முடியல. இருந்தாலும் வாசக்கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. சரியாக தூக்கம் இல்லாதனால நினைக்கிறேன், ஒரே எரிச்சலாக எரியுது. கோலம்லாம் போட்டு இன்றைக்கி நான் காலைல எதுவுமே சமைக்கலை. நேற்று ஜாய்ஸ் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த அந்த என்ன சொல்கிறது சீஸ் நூடுல்ஸு, அது வந்து வீடியோவில் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டோம். பூஜை ரூமுக்குள்ளே போய் மனசார கடவுளை வேண்டியாச்சு. 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோதுமை தோசை சுட்டு இட்லி பொடி வச்சு கொடுத்து விட்டுட்டேன். நேற்று நாங்கள் பண்ண அந்த என்ன சொல்கிறது சீஸ் நூடுல்ஸு அடுத்தடுத்து வரும் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் ஒன்று பார்த்தா, நூடுல்ஸ்லேயே வந்து அதாவது சீஸ்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி ஒன்று பார்த்தா. இன்றைக்கி வந்து அதெல்லாம் செய்ய போகிறா. கடப்படான்னு ஒரே பாத்திரங்கள்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதான் செய்ய போகிறா. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யணும்க்கா அப்படி சொன்னால், சரி உனக்கு என்ன பிடிக்குதோ செய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே பார்த்தா இன்றைக்கி சரி நூடுல்ஸில் சீஸ்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யப்பி மேஜிக் மசாலா 5 ரூபா பாக்கெட்டு ஒரு 10 பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். சரியா, அந்த நூடுல்ஸ் தனியாக மசாலா தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சு போட்ட அந்த மேகி இருக்குது பார்த்தீங்களா எப்பி, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாரி, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடுசாக, தக்காளி ஒரு தக்காளியாக ஜெய்ஸு ஒரு தக்காளி 3யுமே பொடுசாக கட் பண்ணி வச்சாச்சு. 10 மேகிக்குள்ள மசாலா பாக்கெட்டும் இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு அடுப்பில் வந்து இது வெந்துட்டுருக்குது. இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து ஒரு கடாய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு அடுத்து சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றணுமா? அப்புறம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் கடுகு, இப்போ அடுத்து ஜைஸு கடுகு போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயத்தை மட்டும் போடும். அப்புறம் பாருங்கள், ஜாய்ஸ் தான் பண்ணுறா தெரியுதா. வெங்காயம் தக்காளி உண்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் வெங்காயத்தை மட்டும் போட்டு லேசாக வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கணும். சால்ட் போடணுமா ஜெய்ஸ்? வேகிறீங்களே கடைசியில் போட்டுக்கலாம். வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து வெந்துட்டுருக்குது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சரி இது வெந்துட்டுருக்குது. இப்போ இது 3யுமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அது வேகணும்ல, அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. என்கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 சில்லி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லேசாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பாக்கெட்டில் இருந்த மசாலாலாம் ஒரு இதில் நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நூடுல்ஸ் மசாலா, இது வந்து கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், இது வத்தப்பொடி. இந்த 3யுமே வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொட்டிடலாம். கொட்டி லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நூடுல்ஸ் மசாலா, இது வந்து கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், இது வத்தப்பொடி. இந்த 3யுமே வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொட்டிடலாம். கொட்டி லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நூடுல்ஸை வேக வச்சு வடித்து வச்சுருக்குறோம். சரிங்களா, இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ நூடுல்ஸை கொட்டியாச்சு. கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நூடுல்ஸ்குள்ளே ஒரு மசாலா இருக்குல்ல, அதையும் நம்ம போட்டுடலாம்.
இதையும் போட்டு அப்படியே லேசாக கிண்டி விட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்மெல் வருது. நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அந்த நூடுல்ஸ் மசாலா நல்ல ஸ்மெல் வருதுல்ல, இந்த நூடுல்ஸ் மசாலா ஸ்மெல். இதில் கடைசியாக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த நூடுல்ஸில் ஒரு ஹைலைட் டைமும். வெயிட் அண்ட் சி. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்கி மிஸ்ட் சீஸ் ஸ்லைஸ் இருக்கும்ல, அதுதான் வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து அதை நல்லா பிரித்து அந்த சீஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 போடு. நல்லா அப்படியே அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் பார்த்திங்களா. அந்த சீஸ் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அப்படியே நல்லா அப்படியே இழுக்கிறப்போ ஒரு ஜவ்வு மாதிரி வரும். சாப்பிட்றப்போ அப்படி யம்மியாக இருக்கும். நான் சொன்னேன்ல, இதில் வந்து ஒரு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒன்று சேர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு, அது இதுதான் பார்த்திங்களா. சீஸ் பார்த்திங்களா எப்படி நல்லா மெல்ட் ஆகுதுன்னு பார்த்திங்களா. நல்லா மெல்ட் ஆகி அந்த நூடுல்ஸோடு கலந்து ஒரு யம்மியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 3 சீஸ் மட்டும் போட்டுக்கிறோம். என்ன சைஸு இப்போ 2 வச்சாச்சு. நம்ம இன்னொன்று வச்சிடலாம். பாருங்கள் அப்படியே சீஸ் எப்படி மெல்ட் ஆகி அந்த நூடுல்ஸோட கலந்து. ஆனால் இந்த நேரங்களில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா அடியில் நூடுல்ஸ் வந்து பிடிச்சாலும் பிடிச்சிடும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் வச்சு ஒரு பாக்கெட்டில் 4 சீஸ் இருந்தது. நம்ம 3 வந்து போடுறோம். 5 இருக்குது. இல்லை ஒன்று நான் அந்த தோசை போட்டது. ஓ, ஒன்று தோசைக்கு போட்டு சாக்லேட் தோசைக்கா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வச்சாச்சு. இது வந்து நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். கடைசியாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் லேசாக வந்து மேலே அப்படியே மலை தூறல் மாதிரி லேசாக நம்ம வந்து தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இதான் ஃபைனல் டச்சிங். இதோட வந்து முடிஞ்சிருச்சு. யம்மியாக டேஸ்டியாக அப்படியே நாக்கில் அப்படியே எச்சி ஊறுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் டேஸ்டான நூடுல்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி எடுத்து பிளேட்டில் கொஞ்சம் வைக்கலாம். பார்த்திங்களா. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது ஜாய்ஸ். அப்படின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பிளேட்டில் வந்து ஜாய்ஸ் இப்போ வைப்பா. பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த சீஸோடு சேர்த்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நம்ம சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா. சுட 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 யம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நல்லா சீஸோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எப்படி வருதுன்னு பார்த்திங்களா. அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டு பார்க்கல. இருங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போதும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. பார்த்தே செம்மையாக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு அப்படியே நாக்கில் அப்படியே எச்சி ஊறுது சாப்பிட்றப்பையும். ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. மத்தியானம் ஒரு சாக்லேட் தோசை செஞ்சு கொடுத்தேன். நான் வீடியோ போட்டிருப்பேன். நல்லா தான் இருந்தது. உண்மையே சொல்கிறேன், 100க்கு 90 கொடுக்கலாம். அந்த 100க்கு 90 கொடுக்கலாம். அந்த 10% என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம். சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதனால் செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நூடுல்ஸ் வந்து அன்ஹெல்த்திம்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்றதுல ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்டாக சொல்கிறீங்க. சரியா? நான் உண்மைக்கு சொல்லணும் போய் சொல்லணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிங்க. நான் உண்மையாக இவங்க சும்மா சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதனால் சாப்பிட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. நான் சுட சாப்பிட போகிறேன். ஓகே பை.